அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோங்க. சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்னா, சனி தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை. அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எப்பவுமே இப்போ மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் மீனத்திலிருந்து ஒருவேளை கும்பத்துக்கு போவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. அப்போ அதே மீன ராசியில நட்சத்திரங்கள் மட்டும்தான் மாற்றம் அடைய போறார். அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ அவருடைய சஞ்சாரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மீன ராசியிலேயே தன்னுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறத தொடங்குறாருங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை, அதாவது இந்த 2026 சுமார் 138 நாட்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது நடைபெறவிருக்குங்க. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த விரய சனியால எந்த விதமான நிகழ்வுகள், எந்த விதமான மாற்றங்கள் இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேச ராசி அன்பர்கள் அப்படின்னாவே செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் தன்னம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தனக்கென்று ஒரு தைரியம் எங்கிருந்து தான் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எப்பவுமே இருக்குங்க. அடுத்த விஷயத்தில் ஓகே ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம், இதை எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு சில ஆர்வம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் பரவாயில்ல. எதிர்பாராத நிகழ்வுகளெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மேஷராசி என்பவர். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து இது நடக்குமா அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கிறது. அந்த நடக்காத சில நிகழ்வுகளுக்கு கூட சில முயற்சிகள் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சல் மிக்க நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. பெரிய பெரிய உயர் பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள் தனக்குன்னு ஒரு டார்கெட்டை, தனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய விதத்தில் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மற்றும் இழப்புகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஜாஸ்திங்க. நான் யாரை நம்பணும்னோ அவங்க தான் என்னை ஏமாத்துனாங்க, நான் யாரை நம்பி ஒருத்தருக்கு உதவி செஞ்சனோ அவங்க தான் இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய கெடுதலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். யாரை நம்புறதுனே தெரியலைங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு உடனே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியும் அந்த விஷயம் என் கைக்கு கிடைச்சாலும் அது என்னோட கையில் நிலைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ஏமாற்றங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு வாழக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில், அதாவது மீன ராசியில் விரயச்சனியாக இருந்த இந்த சனி பகவான் தன்னுடைய வக்ர பெயர்ச்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதாவது இந்த சனியுடைய வீடு, அதாவது சனியுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மேஷராசியில் சனி நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 மற்றும் 10ஆம் வீட்டிற்கான அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரகத்துடைய பெயர்ச்சி, அந்த கிரகத்துடைய வக்ர பெயர்ச்சி காலகட்டங்களில் குருவுடைய பார்வையே நேராக அந்த வக்ர பெயர்ச்சியான அந்த மீன ராசி மேலே படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. இது வரைக்கும் சனி பெயர்ச்சி விரயத்தை கொடுத்துட்டு இருந்தாருங்க. எதை தொட்டாலும் விரயமாகுது, எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, என்னால் ஒரு காரியத்தை செய்யவே முடியல, நம்பி அதில் இறங்க முடியல, இது வரைக்கும் வாங்கின அடியே போதுங்க, மறுபடியும் ஒரு அடி விழுந்தா எந்திரிச்சு நிற்கிறதுக்கு எனக்கு தெம்பே இல்லை, அந்த அளவுக்கு மன உளைச்சலையும் மன வேதனையும் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இந்த காலகட்டங்களில் ஏதாவது சில மாற்றங்கள் நிகழ்வுகள் வராதா, என்னுடைய தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ ஏதாவது முன்னேற்றம் இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வேலை ரீதியாக நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாவே குருவுடைய பார்வைப்படக்கூடிய 10ஆம் வீடு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குருவுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது படுதுங்க. அதே நேரத்தில் 12ஆம் வீட்டு மேலேயும் குருவுடைய பார்வைப்படுறதுனால குருவுடைய பார்வையில் சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை பெறக்கூடியது. உதாரணமாக நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வேலையில் எனக்கு வரக்கூடிய சேலரிலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய செலவுக்கும் வரவுக்குமே கரெக்டாக இருக்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கையில் நிற்கவே மாட்டேங்குதுங்க, வரவுக்கு மீறின செலவு இருக்குது, மாதம் கடனை வாங்கி தான் ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணலாமா, அல்லது இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன்.
எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேங்க. ஆனால் போயிட்டு வந்தால் மறுபடியும் ஓகேங்க, உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோங்க, நாங்கள் எங்களுக்கு வேக்கன்சி இருக்கும்போது கூப்பிட்றோன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்தால் இந்த வேலையும் போச்சுன்னா நம்ம அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டங்கள் தான் இருக்கே தவிர புதிய வேலைக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. பல வருஷமா ஒரே கம்பெனியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களால இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைச்சிருச்சு, சம்பள உயர்வு கிடைச்சிருச்சு. என்ன காரணமே தெரியல. என்னுடைய நேரங்காலமோ என்னமோ தெரியலைங்க. எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வை படுறதுனால, சனியோட வீட்டு மேலேயும் குருவுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை ரீதியாக ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறது அமையும். இதுவரைக்கும் டெம்பரவரியா இருந்தவங்களுக்கு கூட பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது அமையுங்க. வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பதவி உயர்வு இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச செலவினங்கள் கூட விரயங்களாக தான் போயிருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அந்த விரயங்களும் உங்களுக்கு சுப விரயங்களாக மாறும். ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறோம், எதுலையாவது ஒரு பணத்தை போடுறோங்க, நிலத்தில் நம்பி பணத்தை போடுறோம், ஒரு ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பணத்தை போட்டு எல்லாமே வந்து லாஸ் ஆயிருச்சுன்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய லாபம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததா தொழில் ரீதியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணாலுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குதுங்க. என்னால இந்த பிசினஸ பண்ணவே முடியல. நானும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனச்சா, அது என்னால முடியவே இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும். எல்லாரும் மத்தவங்க நம்மள பார்த்து ஏளனமா பேசும்போது, "உன்னாலலாம் ஒண்ணுமே முடியாது. உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு" சொன்னவங்க மத்தியில, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நெறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன். அந்த முயற்சிகள் எதுவுமே பலனளிக்க மாட்டேங்குது. சுத்தி இருக்கிறவங்க என்ன வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன வந்து டிஸ்கரேஜ் தான் பண்றாங்க. "உன்னால இது முடியாது. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதன்னு" தான் சொல்றாங்களே தவிர, யாருமே என்ன வந்து கண்டிப்பா உன்னால முடியும். இத நீ செஞ்சீன்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும்னு சொல்லி யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் கடந்து நான் எப்படியாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அந்த முயற்சிக்கு உண்டான காலகட்டங்கள் எனக்கு அமையலைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழில்ல இதுவரைக்கும் நஷ்டத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். புது ஐடியாஸ் மூலமாக உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான யோசனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நெறைய கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுடைய தொழில் திறமையை நீங்க வளர்த்துக்குவீங்க. தொழில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான யோசனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நடக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வீட்ல எப்படியாவது ஒரு சுபகாரியம் பண்ணியே ஆகணுங்க. ரொம்ப நாளா வந்து பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே, பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, நம்ம சகோதரனுக்கு ஒரு திருமணம் நடக்கலையே, சகோதரிக்கு நடக்கலையேன்னு சொல்லி நெறைய மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள்ல உங்க வீட்ல கூடிய சீக்கிரத்துல ஒரு சுப விரயங்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரு திருமணம் செய்யறதுக்கான ஒரு பாக்கியம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம், வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு நடக்க போதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கூட ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா, நீண்ட நாட்களாக இது ஒரு பெரிய தடையாவே இருந்தது. மத்தவங்க மத்தியில நமக்குன்னு இருக்கக்கூடிய செல்வாக்கை சரிக்கக்கூடிய அளவுக்கு, நமக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதையை சரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடையா இருந்தது. அந்த தடை அப்படிங்கிறது முழுமையாக அகலும். மத்தவங்க யாரெல்லாம் உங்கள பார்த்து ஏளனமா பேசினாங்களோ, அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறப்போதுங்க. காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு திருமண ஒப்புதல்கள் பெற முடியலையே, எதுக்காக இந்த மாரி தேவையில்லாம சண்டை வந்துட்டு இருக்கு? இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகவே முடியாதா? அப்படிங்கிற சந்தேகம் கூட வந்திருக்கும். அதே மாரி கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாகி, தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு, இன்னைக்கு நல்லா இருந்த குடும்பம் ஆளுக்கு ஒரு திசையில பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலைங்களே! கல்லு மேல பட்ட கண்ணாடி போல எங்க மொத்த குடும்பமும் சிதைஞ்சு போய் கிடக்குது. இன்னைக்கு யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிம்மதியா ஒருத்தர் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு கூட சூழ்நிலைகள் இல்லாம இருக்கு. நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில நீ போ கிழக்க நான் போ மேற்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு திசையில வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மீண்டும் வராதா? பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர முடியாதா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒற்றுமையா வாழ முடியாதாங்கிற குழப்பத்துல இருந்திருப்பீங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. கண்டிப்பா நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குவீங்க. தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்க குடும்பத்தை விட்டு விலகும். பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவாங்க. அதே மாரி தன்னை வேண்டான்னு சொல்லி விட்டு போன உறவுகள் கூட உங்களை தேடி வருவதற்கான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லாங்க.
என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. நல்லா போயிட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப்பு. காரணமே இல்லாத நபர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஊதி பெருசாக்கி, தேவையில்லாத சண்டைகள் வந்துங்க. இன்னைக்கு 2 பேருமே ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு, "நீ இனிமேல் என்னோட லைஃப்ல வேண்டாம். நான் இனிமேல் உன் லைஃப்ல வரமாட்டேன்னு" சொல்லி ஆளுக்கு ஒரு திசைய பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. ஏன் இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு, எங்களுக்கே மன உளைச்சல் வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. வேண்டான்னு சொல்லி விட்டு போனவங்க கூட உங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. சொந்தமா வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரைக்கும் வந்து நெறைய நஷ்டங்களாயிருக்கும், நெறைய விரயங்களாயிருக்கும். வீடு கட்டலான்னு வச்சிருந்த பணம் கூட ஏதாவது ஒரு விதத்தில செலவாயிருச்சு. முக்காவாசி வீட்டு வேலைய முடிச்சுட்டேங்க. இன்னும் கால்வாசி தான் இருக்குது. அத செய்யறதுக்குள்ள எனக்கு பலவிதமான செலவுகள், நஷ்டங்கள், விரயங்கள் வந்துட்டே இருக்கு. வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்த பணம் மருத்துவ செலவுகள் ஆகுது. இல்ல உடனே தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவங்க கூட திரும்ப தரல. எனக்கு பேங்க்ல லோன் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணமும் கைக்கு வரலைங்க. இது ஏதாவது ஒரு இடத்த வித்தோ, இல்ல ஒரு நிலத்த வித்தோ அந்த பணத்த ரெடி பண்ணலாம்னு நெனச்சா கூட, எந்த விதத்திலயுமே எனக்கு சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்க மாட்டேங்குது. இந்த நிலையில எப்பதான் நான் என்னுடைய வீட்டு வேலைய முடியும்? எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு எப்பதான் உருவாக்கிக்க முடியுங்கிற சந்தேகத்தில இருக்கிறவங்களுக்கு, கண்டிப்பாக இந்த விரயமோட்ச காலகட்டங்கள்ல, இந்த 12ஆம் வீட்ல இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி காலகட்டங்கள்ல கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நீங்க வீட்டு வேலைய கண்டிப்பா முடிப்பீங்க. நின்னு போன வீட்டு வேலைய செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு தேவையான வண்டி, வாகனங்கள், மண்மனை சார்ந்த யோகங்களை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா, ஆரோக்கியத்தில தேவையில்லாத சில உடல் ரீதியான மந்த நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். முன்ன மாரி என்னால வந்து ஒரு ஆக்டிவா, சுறுசுறுப்பா என்னால எந்த விஷயத்திலுமே செயல்பட முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, உடல் ரீதியா ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. கரெக்ட்டான நேரத்தில தூங்குறது அப்படிங்கிறதும், கரெக்ட்டான உணவு பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளும்போது, உங்களுடைய ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில சில வீண் விரயங்கள் அப்படிங்கிறது வருங்க. படிப்பு செலவுக்காக கொஞ்சம் பணம் வந்து கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் கூட வரும். அதே நேரத்தில அதுவும் ஒரு சுப செலவுகள் நெனச்சுட்டு, ஏதாவது ஒரு விதத்தில அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில நல்ல ஒரு கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகளோ, இல்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்சு முடிச்ச உடனே வேலையோ, இல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த குருவுடைய பார்வை 10ஆம் வீட்டு மேல படும்போது, சனியுடைய வீட்டு மேல படும்பொழுது, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் இருக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைய எப்படியாவது தீர்க்கணுங்க. இந்த கடன் அடைச்சிட்டுன்னா எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே லட்சியம் என்னன்னா, கடன எப்படியாவது அடைக்கணுங்க. தே தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கி இன்னைக்கு அந்த வாங்காத கடனுக்கு இன்னைக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்னைக்கு நான் நம்பி ஏமாந்தது மட்டும் தான் மிச்சம். நல்லா வரும்னு நெனச்சு ஹெல்ப் பண்ணேங்க. இன்னைக்கு அவரு கடன வாங்கிட்டாரு. அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். யாருக்கோ உதவி செய்ய போய் இந்த அளவுக்கு சிரமங்கள் இருக்கிறேன். இந்த கடன எப்படியாவது அடைக்கணுங்க. நாங்க வந்து வாங்குன கடன திரும்ப அடைக்காதனால எனக்கு நெறைய மன உளைச்சல் மத்தவங்க மத்தியில எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே இருக்குது. இதனால வந்து இந்த கடன எப்படியாவது அடைக்கணும்னு எடுக்கிற முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு குடுக்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல சனியுடைய இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல முழுமையான விதத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பா நல்ல விதமான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த WhatsApp மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.